வணக்கம். கல்வியின் முக்கியத்துவமும் மகத்துவமும். கல்வியின் முக்கியத்துவம், அதன் மகத்துவம் என்பனவற்றை இலக்கியங்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கின்றன. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பது திருக்குறள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்பது கொன்றைவேந்தன். எண்ணெழுத்து இகழேல் என்பது ஆத்திசூடி. இம்மை பயக்குமால் ஈயக் குறைவென்றாள், தம்மை விளக்குமால் தாமுளராக் கேடென்றாள், எம்மை உலகத்தும் ஜாம் காணோம் கல்விபோல் மம்மர் அறுக்கும் மருந்து என்பது நாலடியார். அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உறங்கவலொன்று உற்றொழியுங் கைகொடுக்கும், கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்பது நீதிநெறி விளக்கம். ஆற்றவும் கற்றவும் அறிவுடையார் அகுதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாகர் தமிழேயாம், ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் என்பது பழமொழி 400. அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார், நிறையொடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார், அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடுது வருமே யாகில், வெறியரென்று இகழா என்னும் மேதினி உள்ளோர் தாமே என்பது விவேக சிந்தாமணி. ஒருவருடைய வாழ்விற்கு கண்கள் மிக மிக முக்கியமானவை. இதேபோல் எண்ணாகிய கணிதாறிவும் எழுத்தாகிய மொழியறிவும் அவசியமானவை. ஒவ்வொருவருக்குள்ளும் அறிவு இருக்கும், அறியாமையும் இருக்கும். அறிவு அதிகளவில் இருந்தால் அவர் அறிஞர், அறியாமை அதிகளவில் இருந்தால் அவர் அறிவிலர். அறிவினை அறியாமை நோய் போல பீடித்திருக்கும். இந்த நோயை நீக்கவல்ல மருந்து இவ்வுலகில் கல்வி ஒன்றுதான். கற்க கற்க அறியாமை நீங்கி அறிவு நலமாய் வெளிப்படும். இது ஒருவருக்கு எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நிலைகளில் நிற்க வழிகாட்டும். கற்றோர் மற்றோருக்கு கற்பிக்கும் பொழுது அவரிடம் உள்ள அறிவு எக்காலத்திலும் குறையாது பெருகும். ஒருவருக்கு கேடு விளைவிக்காதது கல்வி. இது கவலையுற்ற பொழுதுகளில் அவருக்கு துணை நிற்கும். கற்றோர் எச்சபையில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவர். இவர்களை நாடி எல்லோரும் வருவதால் இவர்களின் இல்லமும் பேரும் புகழும் பெற்று உயரும். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையான். மன்னர்க்கு தன் தேசமெல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது மூதுரை. ஒரு மன்னனுக்கு தன் தேசத்தின் உள்ளேதான் சிறப்பான கௌரவமும் மகத்தான மரியாதையும். ஆனால் கற்றவருக்கோ அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பு. ஆகையால் மன்னனில் நின்றும் கற்றோரே உயர்நிலை பெறுகின்றார். கற்றோரது பேரும் புகழும் நாட்டிசையும் பரவி அங்குள்ள மக்களால் அவர் போற்றப்படுவர். இதனால் அத்தேசமெல்லாம் அவருக்கு சொந்த ஊர் போன்றது. எனவே அத்தேசங்களுக்கு அவர் செல்லும்போது அவரை வரவேற்று விருந்தளித்து உபசரிக்க பலரும் விரும்புவர். ஆகவே பயணப்படும் பொழுதுகளில் உணவுப் பொதி கட்டியெடுத்து செல்ல வேண்டிய தேவை இவர்களுக்கு கிடையாது. இதனையே ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பழமொழி வெளிப்படுத்தி நிற்கின்றது. அறிவு நிரம்ப பெற்றவர்களை அவர்கள் பெற்ற அறிவின் பொருட்டு நாட்டை ஆளக்கூடிய அரசர்களும் வணங்குவார்கள். நீர்வளமும் நிலவளமும் நிறைய பெற்ற இவ்வுலகில் உள்ளவர்கள் உண்மையான அன்புடன் வணக்கத்தை செய்வார்கள். அறிவுள்ளோருக்கு ஏதேனும் குற்றம் நேரிட்டாலும்
இவ்வுலக மக்கள் வெறுத்து பேசி இகழமாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு நேர்ந்த துன்பத்தைக் கண்டு மனம் வருந்துவார்கள். கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அது தரும் சிறப்பு. கற்கும் காலத்தில் கல்வி ஔடதம் போல கசந்தாலும் பிற்காலத்தில் அது எமக்கு வேண்டிய எல்லா விதமான சுகங்களினையும் சிறப்பினையும் தரும். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. முதுமையிலும் ஏன் நோயுற்ற பொழுதுகளிலும் கூட ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு கை கொடுக்கும். இப்பிறவியில் நாம் வாழும் காலம் சிறிதாக இருந்தாலும் மரணிக்கும் வரை கற்ற கல்வி துணை நிற்கும். அடுத்த பிறப்புகளிலும் கூட இது பயனை கொடுக்கும் என்று கூறுவர். மாணவ பருவத்தில் தலை குனிந்து கற்கின்ற கல்வி பிற்காலத்தில் அவர்களை தலை நிமிர வாழ வைக்கும். எனவே கல்வியின் மகத்துவத்தினையும் முக்கியத்துவத்தினையும் உணர்ந்தவர்களாய் நாம் என்றென்றும் கற்று வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.